அடுத்த வேலூர் பகுதியில் மண்டுகாளியம்மன் மற்றும் உச்சிகாளியம்மன் கோவிலில் 32ஆம் ஆண்டு பூக்குண்டம் இறங்கும் நிகழ்ச்சியில் சுமார் 5000 பக்தர்கள் பூக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த நெய்க்காரப்பட்டி வேலூர் பகுதியில் உள்ள மண்டுகாளியம்மன் மற்றும் உச்சிகாளியம்மன் கோவிலில் கடந்த மாதம் வைகாசி திருவிழா விமர்சையாக துவங்கியது. இந்நிலையில் சண்முக நதியில் இருந்து மேளதாளங்களுடன் புனித நீர் கொண்டுவரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை நடைபெற்ற பூக்குண்டம் இறங்கும் விழாவில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் பூக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கிடா வெட்டுதல், பொங்கல் வைத்தல் என விழா நடைபெற்றது. இதில் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் கராத்தே பயிற்சியில் பயின்ற மாணவர்களுக்கு தகுதி பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை அடுத்த மங்களம் அரசினர் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற கராத்தே பயிற்சியில் பயின்ற மாணவர்களுக்கு மாநில தலைமை கராத்தே மாஸ்டர் பெரியண்ணன் தலைமையில் தகுதி பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில தலைமை கராத்தே மாஸ்டர் வேலூர் மகேஸ்வரன் கலந்து கொண்டு கராத்தே பயிற்சி பயின்ற மாணவர்களுக்கு தகுதி பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கினார். நீலகிரியில் இயற்கை விவசாயத்தில் விளைந்த 4.5 கிலோ எடையுள்ள முள்ளங்கியை பார்வையாளர்கள் கண்டு வியந்து வருகின்றனர். நீலகிரியின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் 2018ஆம் ஆண்டு நீலகிரி இயற்கை விவசாய மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது. இங்கு இயற்கை முறையில் விவசாயம் மேற்கொண்டு வரும் விவசாயிகள் உற்பத்தி செய்த மலை காய்கறிகளை சந்தைப்படுத்த வசதியாக உதகை சேரிங்கிராஸ் வளாகத்தில் விற்பனை நிலையம் அமைக்கப்பட்டது. அதில் தாம்பட்டி கிராமத்தில் விளைந்த 4 கிலோ மற்றும் 4.5 கிலோ எடை கொண்ட 2 வெள்ளை முள்ளங்கிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதனை கண்டவர்கள் வியப்படைந்து வருகின்றனர். ரசாயன மருந்துகள் இல்லாமல் விளைவித்த முள்ளங்கியை அனைவரும் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும், இயற்கை விவசாயம் மேற்கொள்ள விவசாயிகள் முன்வர வேண்டும் எனவும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை முடிவுற்ற நிலையில் வாக்குப்பெட்டிகள் பாதுகாப்பு அறைக்கு இரவோடு இரவாக கொண்டு செல்லப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 1624 வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குகள் எண்ணும் மையத்தில் இருந்து வாக்குப்பெட்டிகள் பாதுகாப்பு அறைக்கு இரவோடு இரவாக கொண்டு செல்லப்பட்டது. அனைத்து இயந்திரங்களும் கொண்டுவரப்பட்டு பாதுகாப்பு அறையில் இன்று காலை 8 மணி அளவில் துணை ஆட்சியர் அபிபூர் ரஹ்மான், சிப்காட் வட்டாட்சியர் சந்திரன் ஆகியோர் முன்னிலையில் பாதுகாப்பாக வைத்து சீல் வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வாக்குப்பெட்டியில் பாதுகாப்பு மையத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். மாவு மில்லை மூடக்கோரி புகார் செய்தும் மெத்தனமாக நடந்து கொள்வதாக அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டை முன்வைத்து உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த திருவாலங்காடு ஒன்றியம் சின்னம்மாப்பேட்டை ஊராட்சியில் வசித்து வருபவர் கிராம நிர்வாக அலுவலக உதவியாளராக பணிபுரியும் பாபு. இவரது மனைவி யசோதா. இவர்கள் சின்னம்மாப்பேட்டை ஊராட்சியில் மாவு அரைக்கும் மில் நடத்தி வருகின்றனர். இதிலிருந்து வரும் சத்தம் அதிகப்படியாக இருப்பதால் அருகில் உள்ள குடியிருப்புகளில் வசிக்க முடியவில்லை என்று இதே பகுதியில் உள்ள ஏழுமலை, தேவகி ஆகியோர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடமும் திருவள்ளூர் மாவட்ட சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகளிடமும் புகார் மனு அளித்திருந்தனர். இதற்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தேவகியின் கணவர் ஏழுமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவுவாயில் முன்பு மண்ணெண்ணெய் உடலில் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் ஏழுமலையின் தற்கொலை செய்யும் முயற்சியை தடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனுக்கு மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான வளர்மதி சான்றிதழை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் 5,63,716 வாக்குகளை பெற்றார். அதிமுக வேட்பாளர் விஜயன் 2,56,657 வாக்குகளையும், பாமக வேட்பாளர் பாலு 2,02,325 வாக்குகளை பெற்றார். இதன் மூலம் ஜெகத் ரட்சகன் அதிமுக வேட்பாளர் விஜயனை விட 3,07,059 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான வளர்மதி சான்றிதழை வழங்கினார். உடன் கைத்தறி அமைச்சர் காந்தி உள்ளிட்ட திமுகவினர் உடன் இருந்தனர்.
புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட்ட வேட்பாளர் வைத்தியலிங்கம் 1,36,516 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து மேலதாளங்களுடன் ஊர்வலமாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கம் தான் எப்பொழுதும் பிரச்சாரத்தின் போது பயன்படுத்திய வாகனத்தில் தனது கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் நின்று கொண்டு பொதுமக்களுக்கு நன்றி செலுத்தியவாறு புதுச்சேரியின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றார். மேலும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியை உருவாக்கிய நேரு, ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி உள்ளிட்ட முன்னாள் பாரத பிரதமர்களும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது வெற்றி கொண்டாட்டத்தை இரவு முழுவதும் கொண்டாடி மகிழ்ந்தனர். மத்தியில் பாஜக வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் கிராமத்தில் மத்தியில் பாஜக வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் பாஜக முன்னாள் ஒன்றிய பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பாஜக தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைப்பதால் அதனை கொண்டாடும் விதமாக மங்கலம் பகுதியில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் பெரும்பான்மையான இடங்களை பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது. அதனை கொண்டாடும் வகையில் புதுக்கோட்டை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் விஜயகுமார் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் வெடிவெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பாரத பிரதமருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து கோஷங்கள் எழுப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.